ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல இருந்தால் தாம்பத்தியம் இல்லாமல் வாழவே முடியாது. கணவன் மனைவி வாழ்ந்து தான் ஆகணும். இந்த விவசாயம் கிராமத்தில் ஒரு பழமொழி தெரியுமா, சும்மா வந்த மாட்டை நல்லாவில் கட்டி ஓட்டன்னிட்டு. அது மாதிரி என் மனைவி தான் நீட்டு தாம்பத்தியம் நீட்டு ஒரு மாதத்துக்கு 30 நாள் போகக்கூடாது. அது தாம்பத்தியம் இல்லை, அது வெறி. தாம்பத்தியன்றது மாதத்துக்கு 2 வாட்டி போகணும், கூடலாம், தப்பு இல்லை. அதனால் ஆன்மீகம் பாதிக்காது. ஆனால் நான் அன்னாட போவேன், என் மனைவி தானே என்ன போனீங்கன்னா ஆன்மீகமே வராது. அதனால் அது மாதிரி போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க. குழந்தை 3 வயசு குழந்தை ஒன்று இருக்கட்டும். இன்னொன்று குழந்தை வந்து பெற்றுக்கலாமா வேணாமான்னு கூட சொல்லிட்டு, அது உங்கள் சொந்த விஷயம். காப்பாற்ற தைரியம் தான் பெற்றுக்கோ. ஒருத்தர் 5 பேத்துக்குனாங்க, ஒருத்தர் 10 பேத்துக்குனாங்க. குழந்தையே வேணாம், கல்யாணம் ஆன அன்றைக்கே பேசி அக்ரிமெண்ட் போடுறாங்க, நம்ம 6 வருஷத்துக்கு குழந்தைய பெற்றுக்கூடாது, நிறைய துட்டு சம்பாதிச்சு சேர்த்த பிறகு தான் ஒத்துக்கணும்ன்ட்டு. அது அவங்கவுங்க சொந்த விஷயம். இதெல்லாம் நான் சொல்கிற வேலை இல்லை, எனக்கு அந்த வேலையும் இல்லை. சந்தேகம் உனக்கு 1000 சந்தேகம் வரும். இங்கே ஆன்மீக சந்தேகம் தான் வரணும். உன் வீட்டு சந்தேகம்லாம் அதான் ஒரு குழந்தையோட ஆன்மீகத்தை தொடரலாமா இல்லை இன்னொன்று? அது 9 கூட பெற்றுக்கம்பா. ஆன்மீகம் போனோன்னு உனக்கு தைரியம் இருந்தால் 9 கூட பெற்றுக்கோ. இல்லை நீ ஒரு குழந்தை மேலேயே நீ மூழ்கி போனீங்கன்னா அந்த 1 கூட ஆன்மீகம் யூஸ் ஆகாது போயிடும். உன் மனசை பொறுத்து தான் ஆன்மீகம். அது நான் சொல்லி கொடுக்கறதால வர்றது இல்லை, நீங்கள் பயணம் பண்ணுறதை பொறுத்து தான் வரும். நன்றி. நன்றி. நான் விருதுநகர்லேருந்து வர்றேயா. ரொம்ப சந்தோஷம். இப்போ கல்வி வந்து சொல்லிக் கொடுக்குறவங்களும் ரூபா வாங்குறாங்க, பிள்ளைகளும் அந்த தவறாக படிக்கிறாங்க, செயற்கை ஆயிடுச்சு, பழைய குருகுலம் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். இப்போ அதே போல் ஆன்மீகத்துலேயும் நம்ம தீட்சை வாங்குறதுக்கு நல்ல குருநாதர் இருந்தால் போதும் இல்லையா? காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இல்லை, காசு கொடுக்கலன்னு இங்கே இந்த இடத்துல உட்கார முடியாது, காட்டில் தான் உட்காந்துக்கணும். அப்போ குருநாதருங்க காட்டில் இருந்தாங்க, காசு தேவையில்லை, சோறு போட மாட்டாங்க. இப்போ இங்கே வந்து எத்தனை டீ குடிச்சிங்க? ஒரு டீ குடி. இப்போ ஒரு டீக்கு எங்கேருந்து வரும் இந்த காட்டில்? காசு கொடுக்கலன்னா எப்படி வரும்? காசு இருந்தால் கூட குடிக்க முடியுமா? அப்போ நான் வந்து காசு இல்லாத ஒரு ஏழைன்னா நான் ஆன்மீகத்தில் வரக்கூடாது. காசு இல்லாத இடத்துல உபதேசம் கொடுப்பாங்க காட்டில், அந்த மாதிரி இடத்துல போய் வாங்கலாம், தப்பு இல்லை. இந்த மாதிரி இடத்துக்கு வரக்கூடாது. கார்பரேஷன் ஸ்கூல்ல இருக்கு தெரியுமா, காசு இல்லாத படிக்க வைக்கிறாங்க. கான்வென்ட்ல என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க. காசு இருக்கிறதுனால கான்வென்ட்ல படிக்க வைக்கிறாங்க. காசு இருக்கிறதுனால கான்வென்ட்ல அந்த மாதிரி படிச்சுக்கணும். காசு இல்லாத கார்பரேஷன் ஸ்கூல் போற மாதிரி போய்க்கணும். சொல்லுங்க. நல்லது. ஓகே. ஆன்மீகம் எங்கேயுமே கிடைக்கும், நமக்கு காட்டிலையும் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். உங்க மனசு பொறுத்துக்குது அது. சரிங்க, சரி, ரொம்ப நன்றிங்க. குருவினோட அருகில் உட்கார்ந்துருக்கும் போதும் குருவுடைய அறிவுரையை கேட்கும் போதும் அவனுடைய மனநிலை வந்து அவனுக்கு மாறி இருக்கான்ற அந்த மாற்றம் எப்படி தெரிய வருது? கண்டிப்பா மாறும். அது எந்த மாதிரியான உணர்வு நிலையா இருக்கும்? இல்ல, அது அவன் தான் அறிய முடியும், அடுத்தவங்களால அறிய முடியாது. இப்போ ஒரு தாயும் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் புணர்வு பண்றாங்க இல்லையா, ஒரு விதமான இன்பம் கிடைக்குது. நாளைக்கு காலையில வந்துட்டு உடனே பாக்குறவங்களாம் நல்லா இன்பம் அணிஞ்சுக்கணும் சொல்ல முடியுமா? முடியுமா? அந்த மாதிரியான விஷயம் இது. தனக்குள்ளவே தான் அடையிற இன்பத்தை அடுத்தவனால அறிய முடியாத விஷயம். அப்படி இங்க ஒவ்வொருத்தருமே நான் பேசும்போது அறியறாங்க. ஆனா இந்த செவுத்த தாண்டின உடனே நான் இங்க பேசுறதே மறந்துட்டு பொண்டாட்டி மேலேயும் புள்ள மேலேயும் அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் போயிடுது. இந்த நிலையை தக்க வச்சுக்கிறதுக்கு முடியாது. அவங்களால தான் முடியுமே தவிர மற்ற குருமார்களால முடியாது. அவங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன, எப்படி தக்க வச்சுக்கணும்? எல்லாத்தையும் சொல்லிக்கிறேம்மா, ஒரு நாள் சொல்லல, 40 வருஷமா சொல்லிங்கிறேன். இது இன்னைக்கு பேசல, நான் 40 வருஷமா இது மாதிரி உட்கார வச்சு பேசுங்கிறேன். நீ எப்படி வாழணும், எதுக்காக வந்த உலகத்துக்கு, எதை அடையணும், நீ என்னமோ உலகமே நிஜம்னு வாங்குற எந்த ஒரு பொருளும் இங்க உலகத்துல உந்து கிடையாது. உன் பிள்ளையே உந்து கிடையாது, நீயே உந்து கிடையாது. இப்போ உங்க உடல் இருக்குது, இது நீங்களா செய்துக்கினீங்க? இல்ல, உங்க அப்பா அம்மா செய்தாங்க. அப்ப நீயே வாடகை விட்டதான் வாழ்ந்துக்கிற கதை இது. அதே மாதிரி உன் புள்ளக்கிற அவன் உடல்ல அவனா செய்துக்கின்னு வாழறான் கிடையாது, நீங்க செய்த உடல்ல வாழ்ந்துக்கிறான். அப்போ இந்த உலகத்துல நிஜம்ன்றதே ஒண்ணுமே கிடையாதுமா. உன் ஆன்மா மட்டும்தான் நிஜம், கடவுள் மட்டும்தான் நிஜம், வேற எதுவுமே எல்லாம் போய் தான். உன் உடல் போய், உலகம் போய், எல்லாம் போய், உன் சொந்தம் போய், உன் பந்தம் போய், உன் அண்ணன் போய், தம்பி போய், புள்ள போய், புருஷன் போய். ஆனா இது பொய்ன்னு தான் அதில் வாழ்ந்துன்னுக்கிறான். தெரியும் யாருக்கும், நான் சொல்லி தெரிய போறதே கிடையாது, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். ஆனா அவன் அதிலேயே தான் வாழ்வான். இதான் சாபம். இந்த இத்தனை லட்சம் பேர்ல எவனா 2 பேர் தப்பி வரம், அதான் வரம். எல்லாருக்கும் போய் சேர்றது இல்லை, அது விரும்பி அதோட விருப்பத்துல இறங்கி அதுக்காக உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்குது. இல்லைன்னா கிடைக்காது.
இல்லைன்னா கிடைக்க வாய்ப்பே கிடையாது. மாற்றம் வேணும்னு விரும்புறவங்களை ஒரு குருநாதர் மாற்ற முடியுமா? முடியாது. மாற்ற வேண்டும் விரும்புறவங்க முடியாது. யாரும் மாற்ற முடியாது. முதல்ல அவன் மனம் மாறினால் மட்டும்தான் முடியுமே தவிர ஒரு குருநாதரால மாத்துற அளவுக்கு இன்னைக்கு குருநாதருங்க இல்லை. பால் பிரண்டன்னு ஒருத்தர் இங்கிலாந்துல இருந்து இந்தியா முழுதும் ஆராய்ச்சி பண்ணின்னு வரான். இந்து மதத்துல இருக்கிற மொத்த சாமியாரையும் ஆராய்ச்சி பண்ணிட்டான். ஒரு புரோஜனம் இல்லடான்ட்டு போயிட்டான். எல்லா மதவாதியும் முஸ்லீம்ல இருந்து கிறிஸ்துவன்ல இருந்து இந்துல இருந்து கம்ப்ளீட்டா ஆராய்ச்சி பண்ணிட்டு கட்சியில ஊருக்கு கிளம்புறான். அது கவர்மெண்டே அமைச்சு சர்ச் பண்ண சொல்லுது. அப்படிப்பட்டவன் ரமணர்கிட்ட போய் மாட்டிக்கணும். பேசவே இல்லை. பேசாமையே அவனை காணாத பண்ணிட்டாரு. அவன் மில்லியன் கணக்கில் புக்கு எழுதி இன்னைக்கு இங்கிலாந்துல ரமணர் ஆசிரமத்துக்கு எல்லாம் ஆங்கிலேயன் வர்றதுக்கு காரணம் பால் பிரண்டன் தான். இந்திய பொக்கிஷன்டான்றான் அவரை. அப்படிப்பட்ட மகான் அவர். விவேகானந்தர் எல்லா சாமியாரையும் சாமி இருக்குதா காற்றியான்னு அடிச்சுன்னு போனார். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் அவர். மொட்டுத்தனம். எல்லா சாமியாரும் கடவுளை காட்டுறியான்னும் போது காட்ட முடியாது அப்படின்னு போயிடுச்சு. ரமணர்கிட்ட இதே கேள்வியை ராமகிருஷ்ணர்கிட்ட இதே கேள்வி கேட்கும்போது அவர் கடவுளை காட்டுறன்னு சொல்லல, காட்ட முடியாதுன்னு சொல்ல. நீ பார்க்க போறியான்னு கேட்டாரு. காட்டினார். அதோட தான் விவேகானந்தர் இப்படி வந்தார். ஏன்னா அவங்கெல்லாம் 10 வயசுல இருந்து இறைவனோடவே கலந்து வாழ்ந்தவங்க. அவங்க நினைச்சால் ஒரு மனுஷனுடைய மனசை மாத்திட முடியும். ஆனா உலகத்தை மாற்ற முடியாது அவங்களால கூட. உலகத்தை மாற்றணும் இது வரைக்கும் பிறக்கவே இல்லை ஒருத்தம் கூட. குறிப்பிட்ட ஆளை மாத்தலாம். அந்த குறிப்பிட்ட ஆள் 1000 பேருக்கு சொல்லலாம். ஆனால் எல்லாரையும் எவனாலையும் மாற்றவே முடியாது. அப்படி மாத்தின மகான்கள் உண்டு அப்போ. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி மகான்லாம் யாரும் உலகத்துல இருக்குதா எனக்கு தெரியலம்மா. உங்களுக்கு தெரிஞ்சா சொன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒரு மகான் என்று இந்த மாதிரி மகான் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மகானுக்கு எவன் அறிவாளி, எவன் முட்டாளு, எவன் தெளிஞ்சவன், எவன் தெரியாதவன், இவனை நம்ம தெளிய வைக்கணுன்ற வேலை அவங்களுக்கு கிடையாது. அவங்கள தேடி போனால் சொல்லுவாங்க, அதோட சரி. ஆனா நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோம்? கூட்டம் கூட்டி சோறு போட்டு காபி குத்து டீ குத்து ஓன்னு கோஷ்டம் போட்டுக்கணுங்கிறோம். அப்ப நம்ம மகான் ஆக முடியுமா? சும்மா ஏமாத்துத நான் மகான். அதனால்தான் சொல்றேன், நான் மகானே கிடையாது, நான் மனுஷன்னு சொல்றேன். அதனால மகான்களால முடிஞ்சது. இப்ப மகான் மாதிரி மனுஷன் வேஷம் போட்டு தெரியறான், எவனாலே முடியாது. மாற்றம்ன்றது அவங்களுடைய உள்நிலையில உணர்வு நிலையில வந்தால் மட்டும்தான். யாருக்கு வரும்? அவங்க யாரு மாறணும்னு நினைக்கிறான். ஆமா. அப்போ அவமானம் மாறணும்னு நினைச்சால்தான் மாறுவான். ஒரு திருடன் திருடிக்கினே இருக்கிறான். சொற்பொழிவுனால அவரு மாறவே மாற மாட்டாமா. 1000 பேருக்கு சொற்பொழிவு கொடுத்தீங்கன்னா ஒரு ஆள் மாறணுவான். 1000 பேரை மாற்ற முடியாது இல்லையா? அவனுடைய உள்மனம் இது நல்ல வழி, இது கெட்ட வழி. நம்ம இவ்வளோ நாள் தெரியாம இதுல பயணம் பண்ணிட்டோம். இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு. நம்ம இருக்கிற குறைகாலம் இதுல பயணம் பண்ணணும் அப்படின்னு அவன் முடிவெடுத்தால் தானே தவிர எந்த குருவாலையும் மாற்றிட முடியாது. இந்த மனம்ன்ற ஒரு விஷயம் வந்து விளையாடுது இல்லையா? ஆமா. அப்போ அவங்களுக்கு அந்த மனதில இருந்து விடுதலை கிடைச்சாதான் இதை உணர்வே அவங்க வருவாங்க. இல்ல, மனசுல இருந்து விடுதலை கிடைக்கிறது இல்ல, மனம் மாற்றம் வந்தால் மாறுபடணும். விடுதலை கிடைச்சு போச்சுன்னா இறப்பு தான் வரும். எந்த மாதிரியான பாதைகள்லாம் தேர்ந்தெடுத்து உலக பாதை பயணத்தை எண்ணங்களை சேர்க்காம இறைவனுடைய எண்ணங்களையும் இறைவனுடைய இதையும் எந்த நேரமும் நினைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு எந்த மாதிரியான செயல்கள்? அதுக்கு குரு சொல்றபடி கேட்கறவனா இருக்கணும். அப்பதான் அது பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் இதெல்லாம் அதுக்குதான் அடிப்படை வச்சு. உலகத்துல எந்த மதத்திலையும் வைக்காத விஷயங்கள் எல்லா மதத்திலையும் ஒரு வழிபாடு தான். இந்து மதம் தான் 4 வழிபாடு. இப்போ இந்து மதத்தினுடைய வழிபாடு சரியா, உலக மதத்தினுடைய வழிபாடுன்னா இந்து மதத்தினுடைய வழிபாடு புனிதமானது. ஆனா அதை பிழப்புக்காக சில பேர் கெடுத்துன்னுக்கிறான். ஏன்னு சொல்றேன்னா, இப்போ உன் குழந்தை பிறந்த உடனே எத்தனை போய் எங்கேயும் வேலைக்கு விட முடியாது. எவன் கேட்பான்? அப்போ படிக்கணும். சரி, படிச்சுட்டு எம்ஏ போய் சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. இப்போ எல்லாரும் எம்ஏ படிக்கிற மதம் தான். இந்த மதம் தான் 1வது படிக்கிற மதம். கோவிலுக்கு போனோம், அங்கே ஒரு சிலையை வச்சு இது சாமி, இது நம்மளை விட உயர்ந்தது, இதான் நம்மளை காப்பாற்றுது, உலகத்தையும் காப்பாற்றுது, அந்த நினைவை அதுக்குள்ள உண்டாக்குறோம் இல்லையா?
இந்த உலகத்தோட கடமைகளும் நமக்கு இருக்கு. இந்த அதான் கடமைகளை உலகத்தினுடைய கடமை இருக்குதுன்ற ஒரு எண்ணம் வந்தாவே கடவுளுடைய கடமை தவறி போயிடும். இந்த கடவுளோட இணைப்போடையே நம்ம இருந்து இந்த உலகத்தின் கடமைகளை முடியாது எப்படி முடியாது. ஒண்ணு எதையாவது ஒண்ணுதான் வாழ முடியும். மனிதனுடைய வாழ்வு எப்படின்னா ஏதாவது ஒண்ணுல வாழ முடியும், ரெண்டுல வாழ முடியாது. கடவுள் எண்ணத்திலேயே ரெண்டுல வாழணும்னா முழுமை பெற முடியாது. முழுமை பெறணும்னா ஏதாவது ஒண்ணு உலக விஷயத்துல முழுமையா இருக்கணும், அதுல முழுமை வாழணும். கிருஷ்ணர் சொன்ன மாதிரி தாமரை இலை தண்ணீர் போல இந்த உலக வாழ்க்கையில அவர் கிருஷ்ணர் என்னத்துக்கு சொல்லணும், பாம்பாட்டியை ரொம்ப அழகா சொல்லிக்கிறாரு. ஆனா இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும், செயலுக்கு வராது. இந்த மனிதன் உடல் முழுக்க ஆசையை வளர்த்தவனுக்கு போய் தாமரை தாயில தண்ணி மாதிரி இருக்குமா? இப்ப நம்ம குழந்தை செத்து போச்சு, தாமரையில தண்ணி மாதிரி இருந்து கிருஷ்ணர் சொன்னாரு, பரவாயில்லப்பா செத்து போச்சு, இயற்கை எதுவுமே போச்சுட்டுன்னு சொல்லுமா? இதுதான் மன அடக்கம் இல்லையா? மன அடக்கம் இல்லம்மா, படிச்சதெல்லாம் வேறம்மா, பழக்கம் வேற. வாழ்க்கைக்கு அவங்க சொன்னது எதுவுமே உதவாது, முயற்சி பண்ணி பார்க்கணும். இந்த உலகாயுத வாழ்க்கை இழுத்துட்டே தான் இருக்கும். உலக வாழ்வு வானான்னு வந்தான் பத்தியா, அவனுக்கு மட்டும் சாத்தியம், மற்ற யாரும் எவனுக்கும் சாத்தியம் கிடையாது. இப்ப நான் எது கத்துறோம் இங்க? என்ன நான் பொது தொண்டா செய்துங்கிறேன், இது என்ன தர்ம வழிபாட்டா நடத்துறேன்? காசு கோசம் கத்திங்கிறேன், புகழுக்காக கத்திங்கிறேன். இல்லைன்னா நான் என் வீட்டுல படுத்துனுக்கலாமே, என்னுடைய புகழ் உலகம் தெரியணும், அதனால மீடியாவில் கத்துறேன், அதனால உன்னை கேட்க சொல்றேன். இவ்வளவு பேர் பாக்குறான், மீடியாவில் பார்க்கலாம், இவ்வளவு பேர் இங்க வரப்போறது இல்லை. அப்போ நான் எதை நோக்கி பயணம் பண்றேன்? புகழை நோக்கி பயணம் பண்றேன். இங்க ஒன்னும் பொது தொண்டே கிடையாது, சுயநலம். ஒரு பிள்ளை கிட்ட தாய் அவனை பராமரிக்கிறான்னா அவளுடைய சுயநலம். ஒரு கனவு கிட்ட மனைவி ரொம்ப அந்நியமாக்குறான்னா அவளுடைய சுயநலம். ஒரு பிள்ளை தாய்கிட்ட அன்பா இருக்குன்னா அவன் அந்த குழந்தையினுடைய சுயநலம். உலகமே ஒரு சுயநலம், இறைவனே ஒரு சுயநலவாதி. அவன் சுயநலவாதியா இருந்தா என்ன படிக்க வேண்டியதில்லை, நான் கத்த வேண்டியதில்லை, அவனை பத்தி பேச வேண்டியதில்லை இல்லையா? உலக வாழ்வு சுயநலத்தில் ஏங்கிக்கினது, இங்க எங்க பொதுநலங்கள்? ஒரு விதியை பற்றியான கேள்வி. விதி நம்ம எல்லா விஷயங்கள்லையும் நம்ம விதி மேல பழிபட்டு உட்காந்துருக்கோம். இந்த விதிங்கிறது என்ன? இந்த விதி என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குதுன்னா எனக்கு அறிவு புத்தி இதன் மூலமாக என் விதியை மாற்றிக்கொள்ள முடியுமா? என்னுடைய வாழ்க்கை பாதையை விதி தான் நிர்ணயிக்கிறதுன்ற எண்ணத்திலிருந்து எப்படி ஒரு புரிதலை கொண்டு வர்றது? உலகத்துல ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் விதி தான் நிர்ணயிக்குது, அங்க மதி நிர்ணயிக்கிறது. ஏன்னா மதின்றது அறிவுன்னு அர்த்தம். அந்த அறிவு எதுலேருந்து உருவாச்சுன்னா அது விதியிலேருந்து உருவானது தான். ஒரு தாய் தான் விதி, குழந்தை தான் மதி. அந்த குழந்தை எது வரைக்கும் விளையாட முடியுமோ தாய் விளையாட விடுவான். குறிப்பிட்ட காலம் போச்சுன்னா அந்த தாய் பிடிச்சி மடியில் உட்காந்து. விதியினுடைய நிலையை தான். விதியை உலகத்தில் இதுவரைக்கும் எவனும் ஜெயிச்சுவோம் ஒருத்தன் கூட இன்னும் வரல. அது அஞ்ஞானியாக இருக்கட்டும், ஞானியாக இருக்கட்டும், விஞ்ஞானியாக இருக்கட்டும், யாருமே விதியை ஜெயிச்சுக்கனே கிடையாது. விதின்னா என்ன? வீணா காற்று, தீனா நெருப்பு. இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளை இயக்குது. இது ரெண்டு தான் நம்ம வாழ்க்கைக்கு முடிவு பண்ணும். இந்த நெருப்பும் காற்றும் சேர்ந்து உன்னுடைய செயல் நல்ல செயலா இல்லை கெட்ட செயலா, உன்னுடைய செயல் புண்ணிய செயலா இல்லை உன்னுடைய செயல் பாவ செயலா, இதை அது நிர்ணயம் பண்ணி சேர்த்து. இதில் நீ எதை நிறைய செய்த, புண்ணியத்தை நிறைய செய்த, இப்போ இந்த இவ்வளோ துன்பத்தில் இப்படியாப்பட்ட இன்னலான காலத்தில் பணம் ஆசை கொண்ட காலத்தில் ஆனால் நீ நன்மையே செய்யணும். இந்த நன்மையை என்ன பண்ணுது? இந்த மதி செய்கிற செயலெல்லாம் விதி சேர்த்து வச்சிருந்து அடுத்த பிரிவில் உன்னை சுகவாசியான இடத்துல இருந்து பிறக்க வைக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீ நல்லா இருக்கிற, நீ பல பேருக்கு துன்பத்தை கொடுக்குற, நான் நல்லா இருக்கிறேன்ட்டு பல பேரை இன்னல் பட வைக்கிற, பல பேர் மனம் துன்பப்பட வைக்கிற, இது எல்லாமும் சேர்த்து அடுத்த பிறப்பை என்ன பண்ணுதுன்னா சரியான எல்லாரும் விட துன்பப்படுற மாதிரி உன்னை பிறக்க வைக்கிறது. ஏன்னா மதின்றது பிறந்த பிறகு தான், விதின்றது பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்குது இல்லையா? நீ பிறந்த பிறகு தானே உன் மதியை வேலை செய்ய விட முடியும். நீ பிறக்கிறதுக்கு முன்னே உன் மதியை வேலை செய்யாது, அங்கே விதி தான் வேலை செய்யும். அந்த விதியாகப்பட்டது தாயினுடைய கர்ப்பத்திலேயே கூட கொண்டுடும் குழந்தைய. அந்த விதியாகப்பட்டது பிறந்து அப்போ ஒரு 5 வருஷத்தை வச்சிருக்கோம், அப்புறம் கொண்டுடும்.
அந்த விதியாகப்பட்டது 100 வயசு வரைக்கும் கூட வச்சிருக்கோம். அந்த இடைப்பட்ட காலத்துல விளையாடுறது தான் மதி. வாழ்க்கை முழுதும் ஒரு மனிதனுக்கு மதி விளையாடாது இல்லையா? இப்ப உடம்பெல்லாம் தளர்ந்து போச்சு, பெரிய அறிவாளி நீங்க, எல்லா செயலையும் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு உங்களுக்கு. ஆனா உடம்பெல்லாம் தளர்ந்து ஒரு மூலையில உட்கார்ந்த பிறகு இந்த ஆற்றல் எங்க போச்சு உங்களுக்கு? செய்ய முடியுமா? அப்போ விதி என்ன பண்ணிடுச்சு? உங்களை மூலையில உட்கார வச்சிருச்சு, மதி அங்க ஒடுங்கி போச்சு. அதனால மதின்றது ஒரு குழந்தை மாதிரி, விதின்றது ஆரம்பமும் முடிவும் விதி தான். இது விதி எப்படி முடிவு பண்ணுது? நீ செய்யற நன்மை, நீ செய்யற தீமைக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய பிறப்பை உண்டாக்கிக்கின் போது. இதுதான் உலக சுழற்சி. ஒரு புளியங்கொட்டை இல்லைன்னா ஒரு புளிய மரம் திருப்பி வரவே வராது உலகத்துல. வருமா? வராது. அது மாதிரி நீ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நீ பிறக்க போறதில்லை, நேற்று இல்லைன்னா இன்னைக்கு நீ வாழ போறதில்லை. எப்பவும் மனிதன் இருந்துக்கினே இருக்கிறான், மனிதன் செத்துக்கினே இருக்கிறான். மனிதன் எது சாகுறான்னா மனம் சாகுது, ஆன்மா சாகல. அப்ப ஆன்மா பிறப்பு எடுத்துக்கினே இருக்குது, மனிதன் மனமும் உடலும் சாகுது. திரும்பி திரும்பி எடுத்து அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆன்மா வேலை செய்யுது, அந்த உடலுக்கு ஏற்ற மாதிரி மனம் உருவாகுது. தாய் தகப்பனுடைய கருவுல இருந்து மனம் உருவாகுது. ஏதோ நீ பிறந்து வளர்ந்த பிறகு மனம் உருவாகல இல்லையா? 5 விதமான கோபங்கள் இருக்குது, தீ இருக்குது உடல்ல. ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பசி எடுக்குதுன்னு வாய்த்தவன் சொல்லுமா? எம்மா எனக்கு பசி எடுக்குது, எப்பா எனக்கு பசி எடுக்குதுன்னு சொல்லுமா? என்ன பண்ணுது? அழுவுது. அப்ப அழுவும் போது கோபத்தீ உண்டாகுது. அந்த கோபத்தீயில அது அழுவும் போது தாயும் தகப்பனும் கவனிக்கிறான், ஐயோ குழந்தைக்கு பசி எடுக்குதுன்னு எடுத்து வந்து ஊட்டுறான் இல்ல? அதுக்கப்புறம் காமத்தீ உண்டாகுது, அதுக்கப்புறம் யோகத்தீ உண்டாகுது, அப்புறம் ஞானத்தீ உண்டு. இப்படி ஒரு மனிதனுக்குள்ள ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தீக்கள் உண்டாகுது. அந்த தீக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மனிதனுடைய இயக்கம் உண்டாகும். இதையெல்லாம் நம்ம அறியும் போது நம்ம எதிலையும் செயல்படாத அமைதியை உட்கார்ந்துருவோம். இது எதிலையும் அறியாத போது எல்லாத்துலேயும் நம்ம இருப்போம். இதான் ஆரவாரம் அமைதின்றதுக்கு அர்த்தமா? சொல்லு. இந்த எண்ணங்களுடைய விளைவுகள் தான் மனதுல பதிவுகளா உருவாகுது, அந்த பதிவுகள் தான் செயல்களாகுது, செயல்கள் தான் நம்மளுடைய வினைகள் ஆகுது. புலன்களால எண்ணங்கள் உதயமாகுது. காது ஒரு விஷயத்தை சொல்லுது, கண்ணு ஒரு விஷயத்தை சொல்லுது, மூக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது, வாய் ஒரு விஷயத்தை, உடல் ஒரு விஷயத்தை. இந்த 5 எண்ணங்களை ஏத்துதான் மனம் ஒரு செயலுக்கு வருது. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது. அப்போ மனம்ன்றது குரு, இந்த 5 சீடர்கள் இல்லையா? இதனால்தான் சிவாய்க்கு ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்லுவார், குஞ்சிகள் 5 சேவல் 4. குஞ்சிகள் 5 சேவல் 4. இது ரெண்டும் சேர்ந்து என்னாலதான் நீ வாழற, உன்னால தான் நான் வாழணும், ஒரே ஆதிக்கம் பண்ணான். அந்த கூட்டுக்குள்ள ஒரு கிழநறி பூந்துடுச்சான். 5 குஞ்சும் செத்து போச்சான், 4 சேவலும் செத்து போச்சான். 5 குஞ்சுன்னா 5 புலன்கள், 4 சேவல்னா மனம், கிழநறினா நாதம். இந்த நாதம் பூந்த உடனே, இந்த 5 இழந்த உடனே மனுஷனுடைய உலக செயல் எழுந்தாதான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஞான வாழ்க்கை. சொல்லுங்க. செயல்களா மாறும்போது தான் நமக்கு வந்து அது வினையா மாறுது இல்லையா? அந்த செயல்களா மாறும்போது வினையா மாறாது. செயல்கள் எந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி வினையும் நல்வினையும் சேரும். இப்போ எந்த ஆசிரமத்திலேயாவது ஆசிரமத்தில் வந்தா டீ காப்பி கொடுக்குறாங்களா? எங்கேயாவது பார்த்துக்கிறீங்களா? பார்த்துக்கிறீங்களா? இந்த அம்மைசக்கார கேட்டால் கூட சொல்லுவார், எந்த ஆசிரமத்திலேயாவது வந்து ஜனங்க உட்கார்ந்தா டீ காப்பி கொடுக்கறது உண்டா? சரி, டீ காப்பி கூட கொடுக்குறோம், சோறு எங்கன்னா போட்டது உண்டா? பெரிய பெரிய ஆசிரமத்துலலாம் ஒரு கேண்டீன் வச்சுக்கிறாங்க, பணத்தை வாங்கிக்கின்னு அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு டோக்கன் கொடுத்து அங்கே போய் சாப்பிட்டு வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே போட்டுன்னுக்குறோம். ஏன் போடுறோம்? நினைவு தான் இதுவும், அவன் செய்யறதும் நினைவு தான். ஆனால் இந்த நினைவுகளில் வேறுபட்ட செயல் வருது. நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா மனித உடல்லையும் கடவுளுங்கிறான்
இல்லையா? அந்த கடவுளுக்கு அன்னதானம் பண்றோம் நம்ம அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது நல்ல செயல். இவங்ககிட்ட காசை வாங்கணும், இவள்கிட்ட கொடுத்துக்கிறான், இதுக்கேற்ற டோக்கனை கொடுக்கணும், எங்கன்னா போய் சாப்பிட்டா அது என்ன செயல்? பிசினஸ், வியாபாரம். அப்போ நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி செயலுக்கு ஏற்ற மாதிரி பாவ புண்ணியங்கள். நான் வந்து உங்களுடைய தீவிர பக்தி. ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். இங்க வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். சரி. ஆனா எனக்கு இந்த வாய்ப்பு வந்து உங்ககிட்ட பேசுற அளவுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சரி. நீங்க யாரு? உங்க பேர் என்ன? என்ன வேலை செய்றீங்க? என் பேரு ஜெயந்தி சாமி. சரி. ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ல ஃபேஷன் டிசைனிங் எடுத்துட்டு இருக்கேன். பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங், ஹெச்ஓடியா இருக்கேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். சென்னையில தான் சாமி இருக்கேன். என்னப்பா சொல்லு. சென்னையில தான் சாமி இருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணு. சரி, ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் ஆயிடுச்சா? பார்த்துட்டு இருக்கோம், வரேன்னு பார்த்துட்டு இருக்கோம். சந்தோஷம், நல்லபடியா நடக்கட்டும். சந்தோஷம் சார். சொல்லு. உங்களை பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். நான் என்னமா சாதாரண ஆளுமா? இல்ல சாமி, ராத்திரி ஆனா உங்களுடைய வீடியோ பாக்குறது தான் எங்களுடைய வேலையும். போட்டு விட்டுட்டு உட்காந்து கேட்போம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். நிறைய பேருடைய லைஃபை மாத்தி இருக்குது உங்களுடைய வார்த்தை. அது நிச்சயமா உண்மையா சார்? அந்த அம்மா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க. சாமி, நான் எவ்வளோ பேர் வீடியோக்கள் பார்த்தேன், எத்தனையோ ஆன்மீகவாதிங்க வீடியோ பார்த்தேன், எத்தனையோ சாமியாருங்க வீடியோ பார்த்தேன். ஆனால் யார் பேசுனதும் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கல. உண்மை சார். உங்கள் வீடியோவை பார்த்து நான் இன்னைக்கு தெளிவாக இருக்கிறேன் சாமி. என்னுடைய கணவர் இறந்து 20 வருஷமாச்சு. நான் அவர் நினைவோடு தான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், என்னம்மா இவ்வளோ பெரிய முட்டாள் வேலை செய்துக்கிறேன்? என்ன சாமி அப்படின்னாங்க. உன் கணவர் நினைவோடு வாழ்ந்து நீ எவ்வளோ இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய செயலெல்லாம் இழந்துட்டியம்மா, நீ செய்யறதை விட்டுட்டிய. ஏன் சொல்கிறேன்னா, உன் கணவர் இறந்துட்டு அவர் பிறக்காமல் இருந்தார்னா உன் கணவர் நினைவோடு வாழறது தப்பு இல்லை. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்ன இறந்த கணவர் அவர் பிறந்து காலேஜில் படிச்சுங்கிறாரு. நீ இப்போ போய் உன் கணவரோட நினைவோட வாழ்ந்து நீ மற்ற செயலெல்லாம் செய்யாமல் இழந்துட்டியம்மா, இது அறியாமல் இல்லையாம்மான்னு. ஆமாம் சாமி, இவ்வளோ நாள் எனக்கு இதை யாருமே இந்த விளக்கம் கொடுக்கல, இனிமேல் நான் தெளிவாக இருக்கிறேன்னு செய்கிறாங்க. இங்கிலாந்து நாடுன்னா கவுச்சு சாப்பிடாமல் இருக்க முடியாது. இங்கிலாண்டில் போய் கவுச்சு சாப்பிடாம நாட முடியுமா? அப்படிப்பட்ட நாட்டிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சாமி, முதல்ல நான் ஒண்டி கவுச்சு சாப்பிட இருந்தேன். இன்றைக்கி என் ஃபேமிலியே கிட்டத்தட்ட எங்கள் குடும்பம், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், தம்பி, அண்ணி எல்லோரும் சேர்ந்து ஒரு 15 பேர் இருக்கிறோம் இங்கே. நாங்கள் கவுச்சு சாப்பிட்றதில்ல. எங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, எங்களை சார்ந்த குடும்பங்கள்லாம் கவுச்சு சாப்பிட்றது நிறுத்திட்டாங்க அப்படின்னு. அப்போது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஒன்றும் பெரிய படிப்பாளி இல்லை, ஒரு பெரிய மகான் இல்லை, ஒரு பெரிய பணக்காரன் இல்லை, நம்ம சாதாரண ஒரு மனுஷன். ஆனால் அனுபவத்தை வச்சு நான் பேசின்னு இருக்கிறேன். இந்த அனுபவம் பல பேர் வாழ்க்கைக்கு உதவி இருக்குது. அது ஒரு சின்ன சந்தோஷம் தானே தவிர, நான் இவ்வளோ பேர் பாராட்டினாங்க அப்படின்னு நான் ஒரு பெரிய ஆளுன்னு நான் எப்பவுமே நினச்சது இல்லைம்மா. என்ன அந்தம்மா தாமரை செல்வி தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிறாங்களே, அந்தம்மா என்ன ஒரு நாள் சொன்னாங்க, சாமி உன்னை ரிஷின்னு சொல்லலாமா, மகானன்னு சொல்லலாமா, முனிவர்னு சொல்லலாமா, சித்தர்ன்னு சொல்லலாமா அப்படின்னு லைனாக சொன்னாங்க. எதுவுமே சொல்லாத மனுஷன் சொல்லுமான்னு. ஏன்னா உண்மை அது. நான் ஒரு சராசரி மனிதன். நான் பேசின்னு இருக்குது ஒன்று வானத்திலிருந்து வந்து நான் முனிவர், சித்தர், புத்தர்ன்னு பேசின்னு இல்லை. என்னுடைய அனுபவத்தை மக்களுக்கு சொல்லின்னு இருக்கிறேன். அதை எடுத்துக்காட்டா அவங்களோட சொந்த விஷயம் அது. இந்த அனுபவத்தை நான் பேசுறேன்னு நான் பெரிய மகானு, நான் பெரிய ஞானி அப்படின்னு சொன்னா என்ன நான் மற்றவங்களை ஏமாத்தணும் இல்லை, என்னையே நான் ஏமாத்திக்கிற கதையா போடுவது. அதனால நான் அதை விரும்புறது இல்லைம்மா. நான் மனுஷன், அனுபவத்தை பேசுறேன். அதை எடுக்கிறதும் எடுக்காத உங்களுக்கு சொந்தது. உங்களுடைய கருத்துக்கள் வந்து அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் சேருது. ஆமா, அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ். அது ஏன்னு சொன்னா, சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்றாரு எனக்கு. அவருக்கு வயசு 78. அவர் ஃபோன் பண்ணுறாரு, எல்லா ஆன்மீகமும் கேட்பேன் சாமி. அந்த ஆன்மீகம் கேட்கும்போது எப்படின்னா 8வது மாடியில் பேசின்னு இருந்தால் கீழே இருந்து கேட்குற மாதிரி தான் கேட்கும். ஆனால் உங்களுடைய ஆன்மீகம் வந்து நெஞ்சிக்குள்ளே இறங்குது அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒரு இங்கிலீஷ்காரனை உட்கார வச்சுட்டு நான் போய் தமிழில் பேசினா அவனுக்கு என்ன புரியும்? இல்லை அவன் இங்கிலீஷ்காரன், நான் உட்காந்து இங்கிலீஷில் பேசினேன் எனக்கு என்ன புரியும்? அது மாதிரி பேசி என்ன புண்ணியம்? ஒரு விஷயம் நம்ம பேச, நம்ம 2 பேர் தான் இப்போ பேட்டி எடுக்கிறோம். ஆனால் இது நம்ம 2 பேருக்கு இருக்கக்கூடாது, இது உலகத்துக்கு இருக்கணும். அடுத்தவனுக்கு பயன் தரணும் நம்ம பேசுற பேச்சு. அப்ப அப்படி பேசும்போது அவனுக்கு புரியுற மாதிரியே பேசணுமே தவிர நான் பேசுற மாதிரி தான் பேசுவேன்னா பிரயோஜனம் இல்லை. இந்த இலக்கணம் இலக்கியம் எல்லாம் அது ஸ்கூல்ல காலேஜில் வச்சுக்கலாம், பொது இடத்துல தேவையற்றது அது.
அப்போ பொதுமக்களுக்கு சேராது, அது படித்தவங்களுக்கு வரைக்கும் சேரும். இன்னைய ஆன்மீகத்தில் ஆன்மீகம்னா எல்லா ஆன்மீகம்தான், எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் அவங்கள சார்ந்து போகிறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு 45 வயசு 50 வயசு 60 வயசு இருக்கும். ஆனால் என் வண்டி ரோட்டில் போக முடியல. 10 வயசு பசங்க 15 வயசு பசங்க 20 வயசு பசங்க வண்டியை பிளாக் பண்ணி இறக்கி செல்ஃபி எடுத்துன்னு போகிறாங்க. அன்றைக்கி ஒரு சென்னை சில்க்கு ஒரு வேலையாக போயிருந்தேன் நான், திருவள்ளூர் சென்னை சில்க்கு. அவங்க வீட்டுக்காரர் ஃபோட்டோ எடுக்கிறாரு. அந்த பொண்ணு சொல்லுது, மாமா செல்ஃபி எடுமாம்மா செல்ஃபி எடுமாம்மான்னு. யாரோ எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம மேலே ஒரு வெறிக்கு காரணம் என்னன்னா நம்ம பேசுகிற பேச்சு அவங்களுக்கு புரிஞ்சுது, அதுதான் காரணம். உங்களுடைய வார்த்தைகள் மோட்டிவேஷனலான ஸ்பீச் எல்லாமே எல்லாருடைய ஸ்டேட்டஸ்லயும் இருக்கு. அந்த 30 செகண்ட் இருக்கு. சோ அத நிறைய பேர் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் வந்து. எனக்கு யாரோ ஒரு பசங்க போட்டிருந்தானுங்கம்மா, ரொம்ப அருமையா போட்டிருந்தானுங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், நான் என் கையில கொடுக்காது என் கழுத்துல போட்டானுங்களேன்னு வருத்தப்பட்டேன். ஏன்னா ஒரு தொப்பியை போட்டானுங்க எனக்கு. இந்த கண்ணாடியை போட்டு அதை கைட்டு வச்சுன்னுக்கிறேன். கூலிங் கிளாஸ் ஒன்று போட்டு ஒரு எங்கன்னா ஒரு 1000 சவரம் இருக்கும் பொழுது 2 செயின் உள்ள பெருசு மாட்டு சாலங்க மாதிரி மாட்டி வச்சுட்டாங்க. ஒன்னே ஒன்று கொடுத்துருந்தா இந்த ஆசிரமத்தை கட்டிட்டு இருப்பான் அதை. ஆனா கொடுக்க மாட்டாங்க, என் கழுத்தில் தான் போடுவேன். அந்த மாதிரி பண்றானுங்க. இல்ல நீங்க சொன்ன வார்த்தை அந்த மாதிரி. அதுதான் பசங்களுக்கு. நீங்க எந்த வீடியோவை எடுத்தீங்கனாலும் என்னுடைய வீடியோ இல்லாத இதுவே கிடையாது, வாட்ஸ்அப்பு கிடையாது. அந்த மாதிரி அளவுக்கு அது ஆயிப்போச்சு. பசங்க அவ்வளோ, அது ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க. அவங்க எடுத்து போகிற அதை தான் சொன்னேன்னே, ஆன்மீகன்றது ஒரு 40க்கு மேலே இப்போ வருவாங்க. ஆனால் இளமையில் இளைஞ்ச பசங்க இருக்கிற ஆன்மீகம் எனக்கு தான். நான் கல்கட்டா போயிருந்தேன். கல்கட்டா போகும்போது ஸ்டேஷனில் இறங்கணும். மம்தா பானர்ஜியினுடைய கட்சிக்காரனை 3 பேரை சுட்டுட்டாங்களாம், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர். நாங்கள் போன அன்றைக்கி தான் மம்தா பானர்ஜி இது கூட்டம். எனக்கு அசந்து போயிட்டேன் நான். இந்த இவ்வளோ தான் குச்சி, அதில் மம்தா பானர்ஜி கொடி, எல்லாம் சின்ன பசங்கம்மா, ஒரு 18 வயசு 20 வயசு 25 வயசு பசங்க. நான் அங்கேயே அப்போவே சொன்னேன், அடுத்த எலெக்ஷன் வந்ததுன்னா மம்தா பானர்ஜி தான் சீஃப் மினிஸ்டர்ன்ட்டு. ஏன்னா முதுமையில் இருக்கிறோம் எப்படி ஒன்றா மாறிடுவான். இந்த இளமையில் இருக்கிற வெறி இருக்குது, அது மாறவே மாறாது. இன்னைக்கு ஆன்மீகத்தில் அந்த இளமையில் என் மேலே அவ்வளோ வெறியா இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா எனக்கு. சொல்லுமா, ஒரு அந்த சின்ன தலைமுறை கூட நீங்க கூட்டிட்டு வரீங்கன்னா அந்த இது ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா அது மாறுதுன்னும் போது நம்மளாலையும் ஒரு 4 பேரை மாற்ற முடியுமேன்ற ஒரு சந்தோஷம் தான். பெரியவங்க இல்லாம சின்ன பசங்க முதற்கொண்டு எல்லாருமே அது ரொம்ப பெரிய விஷயம். ஆத்மான சாமி, நான் அப்பட்டிலேருந்து வரேங்கய்யா. அது ஐயாட்ட நான் அன்றைக்கி ரிஸ்க்காக நாங்கள் கேள்வி கேட்டிருக்கோம். ஐயா பதில் நிறையா தந்திருக்காரு. இப்போ ஐயாவோட பையன் நீங்கள், உங்களோட பதில் எப்படி இருக்கணும் எங்களுக்கு ரொம்ப நாளாக நாங்கள் ஆசைப்பட்டுருக்கோம். அதாவது உங்களோட பதில் ஒன்று, அதாவது ஐயாவுக்கு அப்புறம் நீங்கள் தான் ஒரு சின்ன எதிர்பார்ப்போம். ஆனால் நிறைய இடத்துல பாருங்கய்யா, நிறையா அந்த பக்தி மார்க்கத்தில் பார்த்தா பசங்க வந்து சம்பாதிக்கத்தான் அவங்கள பையனை இழுத்துட்டு வருவாங்க. ஆனால் இங்கே வந்து ஐயா வந்து வித்தியாசமாக வெறும் உழைப்பை கொடுக்கவே அவங்கள மறுபடியும் இழுத்து வந்திருக்காரு. அதாவது அவரை மாதிரி நீங்களும் வரணும் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு வேறு எந்த ஆசையுமே இல்லையா? அவர் என்ன சொல்கிறாரோ அது செய்ய தான் நம்ம வேலை. ஏன்னா இப்போ அப்பான்றது உறவு முறை தாண்டி நமக்கு இப்போ குருன்னு ஒரு உறவு வந்திருக்கு. அதனால குரு சொல்றதை நம்ம கேட்டாகணும், கேட்டு செய்யணும். அது வந்து கெட்ட வழியும் கிடையாது, நல்ல வழி தான். அதனால அதை செய்யறது எந்த தப்பும் இல்லை. ஏன்னா இது வந்து அவருக்காகவோ எனக்காகவோ அவர் சொல்லலை, மக்களுக்காக. இது இந்த வித்தையை எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு தேடுறது ஒரு கூட்டம் இருக்காங்க. சரியான இடம் கிடைக்காம தெரியுறவங்க இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு வழியாக தான் நம்ம யூடியூப்ல போட்டு இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இது தேடி வரவங்களுக்கு அவங்களுக்கான பலன் அவங்க கொடுக்கணும். நம்ம அதுக்கான சில அத்தியாவசியமான தேவைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பண்ணோம்னா உழைப்பு செலுத்தி தான் ஆகணும். அதுக்கு யாரையோ ஒருத்தர் வந்து இப்போ அதை செய்யறதை விட அதை நம்மளே இறங்கி செஞ்சோம்னா அது நல்லா பர்ஃபெக்டாக இருக்குன்றது ஐயாவோடது. அதுக்காக அவர் நம்மளை சொல்றாரு, நம்ம செய்யறோம். அதில் நமக்கு எந்த இதுவுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு தனிப்பட்ட ஆசை எது இல்லையா? இப்போ ஐயா இருந்தார், ஐயாவுக்கு வந்து எனக்கு ஆன்மீகம், நான் ரயில்வேல வேலை பார்த்தேன், எனக்கு சம்பளம் தர எடுத்து ஆசை வந்து போட்டால் அவர் லைஃப் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு 2 பசங்க இருக்கு. உங்கள் அந்த பசங்களுக்கு கல்யாணம் எல்லாமே பண்ணணும். நீங்கள் ஒரு டெய்லர் கடை தான் வச்சுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு லைஃப் நீங்கள் இன்னும் அமைக்காமே இருக்கீங்க. அப்போ உங்களோட லைஃப் எப்படி இருக்கணும், அமையணும், நீங்கள் அந்த எண்ணம்லாம் உங்களுக்கு இல்லையா? அந்த எண்ணம்லாம் வரும் சாமி. ஆனால் வரும்போது நம்ம அதை ஓவர்டேக் பண்ணணும். எதுக்காக ஓவர்டேக் பண்ணோம்னா, இங்கே எல்லாமே வந்து ஒரு கற்பனை தான். ஏன்னா இப்போ இது வரைக்கும் நான் வந்ததே என்னால் வரதில்லை, என்னால் வரல நான். சரி, ஓகேங்களா? இது வந்து ஆண்டவன் நம்மளை வழிபடுத்த, ஐயாவும் நம்மளை வழிபடுத்தி எடுத்துகிட்டு போகிறாரு.
இது வரைக்கும். இனிமேலும் அப்படிதான். நம்ம பசங்களை பத்தி கூட அந்த பெரும்பாலும் கவலைப்படுத்தல. அவங்களுக்கு என்ன தேவை அதை நம்ம செய்யறோம். படிக்க வைக்கணும், நம்ம படிக்க வைக்கிறோம். இப்போ பொண்ணு காலேஜ் முடிச்சிருக்கா, இப்போ அடுத்து எம்எஸ்சி பண்ண போறா. அதான் அவங்களுக்கு படிக்க வேண்டியது தான். அவங்க எதிர்காலத்தை ஆண்டவன் பார்த்துப்பான். அதான் நம்மளோட எதிர்காலத்தையும் ஆண்டவன் பார்த்துப்பான். அவங்களுக்கு சொத்து நீங்க சேர்த்தலாம் வைக்கணும் அவசியம் இல்லையா? சொத்தே வேணாம் சாமி, சொத்தே சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இருக்கு நமக்கு ஒரு இது இருக்கு, இடம் இருக்கு, அது இருந்தா போதும். அவங்க சொந்த காலில் நிக்கிற அளவுக்கு அவங்கள தயார் பண்ணி கொடுறது மட்டும்தான் நம்ம வேலை. அவங்கள சொத்து சேர்க்க வர்றது நம்ம வேலை இல்லை. ஆனா அவங்க சொந்த முயற்சியில் அவங்களால நிக்க முடியுன்ற தைரியத்தை நம்ம கொடுத்துட்டாவே அதுதான் பெரிய சொத்து. எந்த சூழ்நிலையும் அவங்கள பத்தி நான் கவலையே படக்கூடாது. ஐயோ அவங்க என்ன இப்படி இருக்காங்களே, இந்த உலகத்துல எப்படி வாழ்வாங்களோ, எப்படி பிழைப்பாங்களோ, அந்த எண்ணம் எனக்கு வராத அளவுக்கு அவங்க நிறுத்தணும். அந்த இது அது எனக்கு பெரிய சொத்து. எல்லா அப்பாவுக்கும் அதுதான் சொத்து. அந்த பிள்ளைங்களை பார்த்து பெற்றவங்க கவலைப்படக்கூடாது. அப்ப நான் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க போச்சுப்பாங்கப்பா, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், அவங்க நல்லா உஷாரா இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க வாழ்ந்துட்டாங்கன்னா அது போதும். அது நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா மத்தவங்கள பாருங்களேன், இப்ப நீங்க ஒரு உதாரணம். அது எனக்கு சொத்து வேணாம், என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு படிப்பளவுக்கு படிக்க வச்சா போதும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா மத்தவங்களாம் பாருங்க, ஒவ்வொரு பிள்ளைக்கும் கோடிக்கணக்கான சொத்து சேர்த்துட்டான் அப்பா. அவங்க இது இல்லாட்டி பசங்க திட்டுறாங்க, என்னையா நீ சொத்து சேர்த்து வச்சேன்னு திட்டுறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்றது? இப்ப சொத்து அப்பாங்க சேர்த்துக்கல, திட்டுற பிள்ளைங்க நிறைய இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு உங்க கருத்து என்ன? முதல்ல எல்லாருக்கும் ஒரு தனித்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. நாம என்னதான் அப்பா மூலியமா பிறந்தாலும் அப்பா சொத்து சேர்த்து நம்ம அனுபவிக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இதையும் சேர்க்கல அதையும் சேர்க்கலன்னு எந்த அப்பாவும் குறை சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஏன்னா அவங்க வாழ்க்கையை அவங்க வாழணும். ஆமா, இருந்தா அனுபவிய, இல்லையா நீ அது உன் பிள்ளைக்கு அந்த நிலைமை வராது, நீ பாத்துக்கோ. எனக்கு எங்க அப்பா சேர்த்து வைக்கலாம், நான் என்ன பண்ணணும், என் பிள்ளைக்கு அந்த நிலைமை என்ன கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு நான் செய்யலாமே தவிர எனக்கு ஏன் எங்க அப்பா வைக்கல. ஏன்னா அவர் சூழ்நிலை என்னவோ யாருக்கு தெரியும், அவர் வளர்ந்த நிலை என்னவோ, அவரு எப்படி கஷ்டப்பட்டு வந்தாரோ, உன்னை உருவாக்குறதுக்கு அவர் எவ்வளவு பாடுபட்டு இருப்பாரு. அவர் உழைப்பெல்லாம் செலுத்தி தான் நம்மளை வளர்த்துருப்பாங்க. அந்த உழைப்புக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுக்கணும்னா நீ உன் சொந்த காலில் வாழ்ந்துக்கோ. சொத்து இருக்கா இல்லையா, இருந்தா நீ அனுபவிச்சுக்கோ, இல்லையா விட்டுடு, நீ அதை சேர்த்துக்க. நீ படிச்சிருக்க, நீ நல்லா வேலை செஞ்சு பழகிக்கோ, உன் பிள்ளைங்களை நீ நல்லபடியாக வச்சுக்கோ. அவங்களுக்கு தேவையான சொத்தை நீ உங்க அப்பா கிட்ட நீ எதனா எதிர்பார்த்தியோ அது உன் பிள்ளைங்களுக்கு நீ கொடுத்துரு. அதுதான் இதுக்கு நல்ல ஒரு அட்வைஸா இருக்கும். விருப்பப்பட்டு தான் இந்த ஆன்மீகத்துல அப்பா வழியில நீங்க வந்திருக்கீங்க. கண்டிப்பா. அப்ப அதான் சொன்னேன், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். உபதேசமே ஐயா கொடுக்கவே இல்லை எங்களுக்கு. உலகம் ஃபுல்லா உபதேசம் வாங்கினாங்க. ஆனா ஏன்னா இப்படியாண்டா கூட சுத்துறீங்க, உபதேசம் வாங்க மாட்டீங்களா, ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதே கிடையாது. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, இந்த ஒரு வித்தையானது அப்படின்னா அவனுக்கு மனசுல பட்டு இது நான் நல்ல வழின்னு தெரிஞ்சு வந்தா மட்டும்தான் இது கையே கொடுக்கும். இது வலுக்கட்டாயமா இந்த பாக்கெட்ல இருக்கிற காசு மாதிரி இந்த அவங்க செலவு வச்சுக்கிறான்னு கொடுத்து இது கரை தரவே முடியாது. இதுக்கு ஒரு திறமை வேணும். திறமை இல்ல சாமி, இது ஒரு உள்ளுணர்வு இருக்கணும். இதுக்கு காரணம் என்ன, நம்ம எதுக்காக பண்றோன்ற ஒரு சொந்தமான அறிவு இருக்கணும். ஒரு அறிவு இருக்கணும். இது எதுக்குமே சேர்த்துக்க இல்லை. எந்த நிலை வந்தாலும் உன்னை மேல்நிலைக்கு கொண்டு போயிடும். நீ இங்க பிச்சைக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், எப்படி ஒண்ணா இருந்துடலாம். ஆனா உன்னோட இறக்கத்துக்கு முன்னாடி உன்னை ஒரு மேல்நிலைக்கு எடுத்து விட்டுரும் இந்த பயிற்சி. அது என்னைக்கு எனக்கு புரிஞ்சுதான் அன்னைக்குதான் நான் வாங்கினேன். அன்னைக்குதான் போய் ஐயா கிட்ட கேட்டேன், இம்மா நான் உபதேசம் வாங்கிக்கிறேன்ப்பான்னு. இப்போது உனக்கு அறிவு வந்ததா கேட்டேன். இப்போது அறிவு வந்ததா அப்படி அதே அவரும் வெயிட் பண்ணாரு. சொந்த பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் கூட அவர் நினைக்க கிடையாது. வலுக்கட்டாயமே இதுல பண்ண முடியாது யாருமே. அவர் பல தடவை சொல்லுவாரு, என்னதான் கூட்டு பார்த்தாலும் இது பலிக்காது. முதல்ல பலிக்காது. அவனுக்கு அறிவு இந்த வழியோட அருமை புரிஞ்சுக்கின்னு அந்த வழியில யார் பயணம் பண்றாங்களோ அவங்கள ஒரு நாள் கண்டிப்பா கரை சேர்த்துரும். கண்டிப்பா அந்த சக்தி அதுக்கு உண்டு. ஐயாவோட உபதேசத்துக்கு கண்டிப்பா அந்த சக்தி உண்டு. அதை நம்பிக்கையோட பண்ணணும். இதுல இந்த இப்போ ஐயா கூட சொன்னாங்க, இந்த உடல் ரீதியான இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான், ஒரு காலகட்டம் வரைக்கும் தான். நம்ம அதெல்லாம் தாண்டிட்டோம்னா இதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம எதை சாப்பிட்டாலும் அதோட பின் விளைவுகளை நமக்கு உடம்புல பாதிக்கும். ஆமா, நம்ம வாய்வான ஒரு பொருள் சாப்பிட்டோம்னா உடனே காஸ்டிக் வரும். அந்த மாதிரி எதை சாப்பிட்டாலும் அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறோம். அதெல்லாம் பெரிய பேசுறதே கிடையாது. ஆனா ஒரு நல்ல விஷயத்த, நம்ம வாழ்க்கையை முன்னேற்ற போற ஒரு நல்ல விஷயத்த, நம்ம முக்திக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு நல்ல விஷயத்த சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம இழக்கக்கூடாது. இது சூடாயிடுச்சு, அதாயிடுச்சு, இதாச்சு, இதெல்லாம் தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே நம்மள மேல்நிலைக்கு போக விடாத தடுக்கிறதுக்கு ஒரு வழி. ஏதாவது சாக்கு கிடைக்குமா, அவன் தேடுறவங்க மட்டும் இதை சொல்லிட்டே இருப்பாங்க. அதுதான் ஓன முடிவு பண்ணா இதெல்லாம் பெரிய விஷயமா அவங்கள முடிவு பண்ணிப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா,
அப்படியே மீறி ஒரு வாட்டி கேட்டு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் அதை தாண்டி போயிட்டே இருங்கன்னா அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளாக இருக்காங்க. அதனால் சாக்கு போக்கு தேடுறவன் இதை என்ன தெரியும் இது என்ன தெரியும் அப்படின்னு 4 இடத்துல சுற்றுறவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமான வழி தான். இப்போ ஒரு விஷயங்கய்யா, இப்போ எல்லாத்துக்கும் மாதா பிதா குரு, அதாவது அது தேடுறவங்களுக்கு தனித்தனியாக போய் தேடுவோம் மாதா பிதா. ஆனால் உங்களுக்கு ஒரு முக்கியமான பொருள் 2 ஒரே இடத்துல கிடைச்சு. ஆமாம், அதோட ஒரு பெருந்தன்மை எப்படிங்க உங்களுக்கு? அதுதான். அதாவது அப்பாவும் பக்கத்துல குருவும் பக்கத்துல, 2மே உங்களுக்கு எங்கேயுமே அலையாம கிடைச்சிருச்சு. அதாவது நாங்களாம் அலைஞ்சிருப்போம், எவ்வளோ எங்க கோயிலுக்கு போயிருப்போம், இந்த மாதிரி இடம் கிடைக்காதுன்னு. ஆனா பக்கத்துல இருந்துகிட்டு நீங்க அதை கேட்ச் பண்ணிட்டா நீங்க உங்களுக்கு சுத்துற ஒரு வேலைகள் அதிகமா மிச்சமா இருக்கு. அப்ப இதோட ஒரு இன்பத்தை எப்படிங்க எடுத்துக்கிறீங்க? அதுதான், இது வந்து கடவுளோட அருள் தான் சாமி. அருள் தான், நம்ம முயற்சி பண்ணல. ஏன்னு சொல்றோம்னா ஒரு சிலர் வந்து நம்ம அப்பாவே குறை சொல்ற ஆளு இருக்கிறாங்க. எங்க அப்பா எனக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்குற ஆளும் உலகத்தை நிறைய பேர் இருக்கிறாங்க. அம்மா என்ன பண்ணாங்க, அப்பா என்ன பண்ணாங்கன்னு நமக்கு அந்த கேள்விக்கே இடம் இல்லை. அப்பா தான் வழி காட்டினப்ப அவரை குரு அவர் நல்லா வழி காட்டுவார். ஆனால் இங்கே அப்பாவே குருவாக வந்து நமக்கு வழி காட்டின்னுக்கிறாரு. அது நாம் செஞ்ச புண்ணியம். அந்த வகையில் ஆண்டவன் நமக்கு அதிலே தெரிஞ்சு போச்சு, ஆண்டவன் நமக்கு நல்ல இடத்துல நாளைக்கு எப்பவுமே வழி காட்டிகிட்டே இருக்கிறான் அப்படின்றது. ஏன்னா எங்கேயும் தேவை, ஏன்னா இதுக்காக காடு மலைலாம் சுற்றுற ஆள்லாம் இருக்கிறாங்க. எங்கெங்கேயும் சுற்றி வழி தெரியாமல் மோதி முட்டுறலாம் ஆள் இருக்கிறாங்க. நமக்கு எதுவுமே இல்லாமல் நம்ம கூட உட்காந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் நம்ம பாக்கியம். இப்போ ஆசிரமத்துலங்கய்யா, இப்போ ஆசிரமத்துக்கு வந்தாலும் இப்போ நாங்கள் சீடராக இருக்கோம், நாங்களும் வரோம், இப்போ மற்ற சீடெல்லாம் வரோங்க, இவங்களும் சேர்ந்து தான் நீங்களே இருக்கீங்க. அப்போ ஒரு அப்பா எங்கள் அப்பா தான் குருன்னு சொல்லி ஒரு ஆணவம் கிடையாது, ஒரு ஒரு பெருந்தன்மையாக ஒரு மண்டக்கணம் கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் இப்படி உங்களுக்கு இது இந்த வலிக்கு இப்படி ஏதோ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காரா, இல்லை உங்களுக்கா வந்துச்சுலாம் ஐயா? அவர் வளர்த்த விதமே அதான் சார். அவர் எப்பவுமே சொல்ல எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்க கற்றுக்கோ அப்படின்னு. இது நமக்கு ஆரம்பத்தில் தெரியாத போனாலும் நம்ம பாடம் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆமா, இங்க எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாரும் ஒரு லட்சத்துக்கு வந்துருக்கோம். இங்க அதுவும் வந்து எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட லட்சத்துக்காக தான் வந்திருக்கோம். அது நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் வந்திருக்கோம். இங்க நான் குருவோட பையன், அவர் வெளியேந்து வந்துட்டாங்க, நம்ம டாம அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நானும் அதை தேடல இருக்கேன், அவரு அதை தேடி வந்திருக்காரு. அப்ப நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச நான் வழிகாட்டணும், அவங்களுக்கு தேவையான சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது என்னோட கடமை. அப்பதான் அது கரெக்டான வழிமுறையா இருக்கும். உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் அப்பா ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது முக்கியமான விசேஷங்களா சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு பாடங்களா சொல்லி கொடுத்தாங்க? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை சார், எல்லாம் ஒரே பாடம் தான். இல்ல, எல்லாருக்கும் ஒரே பாடம், எல்லாத்துக்கும் ஒரே பாடம் தான். இன்னும் என்னன்னா மத்தவங்க கூட சீக்கிரம் உபதேசம் வாங்கியிருக்காங்க, என்னால உபதேசம் வாங்கவே விடல. ஆமா, நம்மளும் ஒரு அனுபவத்தை போய் சொன்னேன்னு வச்சுங்களேன், அப்படியா இன்னும் கொஞ்சம் போ அப்படின்னாரு. இன்னொரு அனுபவத்தை போய் சொன்னா இன்னும் கொஞ்சம் போ அப்படின்னாரு. அப்படி போயிட்டே இருக்கும், உள்ள போன்னு சொல்லிட்டே தான் இருப்பாரு தவிர 10ஓட 11 தான் பிள்ளைகளையும் வச்சிருக்காரு. ஆமா, நீ தேடி உனக்கான முத்து அங்கதான் இருக்கு, நீ தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கோ. முத்து வேணும்னா கடல்ல முழுகி எடு. ஆமா, உன்னோட உழைப்பால இருக்கணும். இது எடுத்து கொடுக்குற விஷயமே இல்ல, தொட்டம் காட்ட முடியாது. தேங்காய் பழம் மாதிரி கையில எடுத்து கொடுக்கறது கிடையாது. வழி காட்டியாச்சு, போக வேண்டியது உன்னோட வேலை. அது விரட்டிட்டே தான் இருக்காரு என்னோட, இன்னும் போய் உங்களுக்கு அதுதான், எல்லாருக்கும் அதுதான். எனக்கு என்னவோ அதுதான் உங்களுக்கும். அங்க ஆசிரமத்து உள்ள வந்த உடனே எல்லாரும் சீடருங்க தான் தவிர அங்க பிள்ளைக்கும் வேலை இல்லை, யாருக்கும் வேலை இல்லை. எல்லாரும் ஒரே தராசுல போட்ட இதுதான். நன்றியா ஐயா. இந்த உலகத்துல பெண்கள் தான் ரொம்ப முக்கியமான பிறவின்னு ஐயா சொல்லியிருக்காரு. நீங்களும் ஒரு சில இடத்துல சொல்லியிருக்கீங்க, பெண்கள் தான் ரொம்ப முக்கியமான புனித பிறவி அப்படின்னு. இந்த பெண்கள் அம்மா இருக்கட்டும், அக்கா இருக்கட்டும், தங்கச்சி இருக்கட்டும், பொண்டாட்டி இருக்கட்டும், யாரெல்லாம் இருக்கட்டும், அந்த பெண்களுக்கு பணிவிடை ஆண்கள் செய்யலாமா? செய்யலாம். யாருக்கு செய்யணும்னு இருக்குது? ஓ, இதுல யாருக்கு செய்யணும்? யாருக்கு செய்யணும்னு இருக்குது? உங்க அம்மா ஒரு பெண்ணு தான், உங்க அம்மாவுக்கு நீ செஞ்சே ஆகணும். புரியுது? அவங்க எந்த நிலையில இருந்தாலும் நீ செஞ்சே ஆகணும், சாவர வரைக்கும் செய்யணும். அம்மாவுக்கு சாவர வரைக்கும். ஆமா, அது பணிவிட. நீ வந்து பேரம்பேத்தி பெற்றுட்டா கூட உங்க அம்மாவுக்கு நீ செஞ்சாகணும். ஏன்னா உங்க அம்மா பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு புள்ள, அதனால நம்ம செஞ்சுதான் ஆகணும். இவங்க பெண்ணு, உன்னோட பிள்ளைங்களுக்கு நீ செய்யணும். எது வரைக்கும்? கல்யாணம் பண்ணி வரைக்கும். உன் பொண்ணு இருந்ததா கல்யாணம் பண்ணி வரைக்கும் நீ அவங்கள பாதுகாத்து வளர்த்து இன்னொரு தையில் ஒப்படை வரைக்கும் நீ பார்க்கணும். மனைவிக்கும் செய்யணும். எவ்வளவு தூரம் செய்யணும்னா, அவங்க நீ செய்யறத புரிஞ்சுக்கிறதுனா ஓகே. உன்னை அடிமை ஆக்கிட்டாங்கன்னா அதுக்கு எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி பொம்பளைக்கு நீ செய்ய முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஆளா இருக்காங்க இல்லையா? ஆமாங்கய்யா. இப்ப நேற்று கூட பேசியிருந்தாங்க, அவர் மாமா கூட சொல்லியிருந்தாரு. அதுக்கு மாமா என்ன சொன்னாருன்னா, ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து. ஒருத்தர் என்ன சொன்னாரு, அடிச்சுதான் திருத்தணும், இல்லை திட்டிக்கணும்,
திட்டினா திருந்துவாங்க அப்படின்னு. திட்டியும் திருந்த மாட்டாங்க, அடித்தாலும் திருந்த மாட்டாங்க. ஒரு சிலர் ஒரு பார்வை பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்கிறாரு தெரிஞ்சுக்கிற பொம்பளையும் இருக்காங்க. ஒரு சிலர் திட்டினா கூட புரியாத பொம்பளைங்க இருக்காங்க. உனக்கு வாய்ச்சது எப்படியோ, உனக்கு வாய்ச்சவங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோ. ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்றோம், டாக்டர் எழுதி கொடுக்குறாரு 100 mg மாத்திரை மருந்து, அதை போட்டாலே சில நோய் சரியாக போயிடுது, சில நோய் சரியாகலை. 500 mg கொடுக்குறாரு, அப்போ தான் அது சரியாகுது. நோய் எதுன்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் அவங்கவுங்க தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அம்மாவுக்கு பணிவிட செஞ்சே ஆகணும், மனைவிக்கு அப்படி இல்லை. மனைவிக்கு லிமிட்டாக தான் செய்யணும். அதாவது அவங்க வந்து நீ செய்யறத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு உன்னை அடிமை மாதிரி ஆக்கிட்டாங்கன்னா அங்கே செய்யறதுல பயனே கிடையாது. இவன் நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறான்னு சொல்லி அடிமைப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் ஆம்பளை பொம்பளை அடிமைப்படுத்தக்கூடாது. ஆம்பளையும் பொம்பளை அடிமைப்படுத்துற இது கிடையாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். குடும்பம்னா இது என்னோட குடும்பம்ன்ற நினைப்பு யாருக்கெல்லாம் இருக்குதோ அங்கே பிரச்சனைகளே இருக்காது. ஏன்னா இவங்க ஒரு இடத்துல வளர்ந்தவங்க, பொண்ணு ஒரு இடத்துல வளர்ந்துருக்கோம். இப்படி எப்படியோ வளர்ந்தவங்க 2 பேரும் ஒன்றா இருந்து ஒரு சுமூகமாக போகிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி போயிட்டாங்கன்னா அந்த குடும்பம் ஒரு நல்ல குடும்பம் தான். அவங்க பிச்சைக்காரனா இருந்தால் கூட அது நல்ல குடும்பம் தான். ஏன்னா வேற வேற மனநிலையில் வளர்ந்த 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழறாங்கன்னா, இந்த ஊரில் மதிப்போட வாழறாங்கன்னா அது பெரிய விஷயம். எல்லாரும் அதை பாராட்ட வேண்டிய விஷயம். அதை தான் சொல்லுவாங்க, அம்மாவை பார்த்து புள்ளையாடு அப்படின்னுவாங்க. அம்மாவை பார்த்தா நூலை போல சேலை ஏதோ பழமொழி. ஆமா, தாயை போல புள்ளைன்னுவாங்க. ஒரு குடும்பத்தில் யாரை பார்ப்பாங்கன்னா அம்மா தான் பார்ப்பாங்க. ஆமா, இதை நான் அம்மா ஆகாத முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு பெண்ணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா என்னை கட்டி என்னை எப்படி எடுத்தாங்கன்னா, ஒரு வீட்டில் இப்போ நான் பொண்ணுன்னு வச்சுக்கலாம், என்னை எப்படி பார்ப்பாங்கன்னா எங்கள் அம்மா பார்த்தா என்னை எடுத்துருப்பாங்க. அப்போ நான் வந்து நான் பஜாரியா இருந்துட்டேன்னு வச்சுக்கா, என் புள்ளியோட நிலைமை என்ன ஆகும்? டபுள் பஜாரி ஆகும். யாராவது பொண்ணு எடுப்பாங்களா அந்த குடும்பத்தில்? எடுக்க புள்ளி எடுக்க மாட்டாங்க, பொண்ணு எடுக்க மாட்டாங்க. அதனால நான் அம்மா ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இதில் ஒரு தெளிவோட இருக்கணும். அப்பங்கய்யா இது வந்து எனி டைம் இப்போ ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இப்போ ஒரு கணவன் மனைவிக்கு இப்போ அம்மாவுக்கு எதுவுமே செய்யறது கிடையாது, அக்கா தங்கச்சி செய்யறது கிடையாது. மனைவிக்கு மட்டுமே அடிமையான அவர் சொல்றத வேத வாக்கு நினைக்கிறது. இந்த பணிவிடை சிறப்பா இல்லை பாசத்தோட, அதாவது அம்மா பாசம், தங்கச்சி அக்கா தங்கச்சி பாசம், இந்த பாசத்தோட சேர்ந்து பணிவிடை செய்வது சிறப்பாயா? பாசத்தோட தான் சாமி போனோம். ஆனால் பாசத்துக்கு ஒரு அளவு இருக்குது. எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோதான் செய்ய முடியும். அதுக்கு மேலே போனால் நம்ம அடிமை தான் ஆகணும். அங்கேயும் அடிமையாக தான் ஆகணும். அதுக்கு வந்து விமோச்சனமே இல்லாத போயிடும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உன்னை இழுத்து பிடிக்க தான் பாசுவாங்க. ஆமாம், ஆனால் பெண்ணு இழுத்து பிடிக்கக்கூடாது. இப்போ இந்த பையன் யோக பயிற்சி எடுக்கிறாங்கன்னு வச்சு, நம்ம கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதே சண்டை போகிற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆமாம். ஏன்னா இப்போ இவர் இங்கே வந்த உடனே மறுநாள் அவர் ஞானியாக போயிடுற மாதிரி அவங்க ஒரு பில்டப் நினச்சிக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. அது எங்கே ஒரே நல்ல சாமி அவர் குச்சிட்டு ஆனா கூட பிரச்சனை இல்லை, எப்போ வீட்டுக்கு வந்துடுவாருப்பா அப்படின்னு பயப்பட மாட்டாங்க. ஆனால் இது ஒரு நல்ல மார்க்கத்தில் போனால் பயம் ஜாஸ்தியாக இருக்குது. அது எங்கே விட்டுவாரோ, குடும்பத்தை விட்டுவாரோ, என்ன விட்டுவாரோ, பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற யோசனைலாம் வரும். பெண்களுக்கு இது ஒரு அதீத கற்பனையும் இருக்குது. அதனால இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்களுக்கு தேவையானது அவங்க பண்ணிக்கணும், அதுக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணணும். முக்கியமாக இந்த ஆன்மீக சார்ந்து யாராவது போகிறாங்கன்னா அவங்க தயவு செஞ்சு யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்களுக்கு தேவையானது பண்ணணும். அதே நேரத்தில் ஆம்பளைகளுக்கும் அந்த தெளிவு இருக்கணும். ஒரே நாள நம்ம ஞானியாக்க போகிறதில்ல. அதனால குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணி ஆகணும். ஒரு மனைவிக்கு என்ன தேவையோ அதை பண்ணி ஆகணும். பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி ஆகணும். இதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு தேவையானதை நீ பண்ணிக்கணும். ஆமாம், நான் இதில் வந்துட்டேன்பா, இந்த பாடத்தை வாங்கிட்டேன், நான் இன்றைக்கே போயிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் போகவே கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன்னா அது நடக்காத காரியம். அதனால் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை தான் வரும். ஏன்னா ஒரு குடும்பம்னு இருந்தால் தான் இந்த ஞான மார்க்கமேனு ஒன்று இருக்கும். ஏன்னா குடும்பத்துல தான் ஒருத்தன் வர முடியும். இந்த அதாவது வீட்டில் எந்த வேலையுமே கேட்காத ஆளு, வீட்டில் இந்த பொண்ணு பின்னாடி சொன்னாலும் கேட்காத, அம்மா சொன்னா கேட்காத ஆளு, இப்போ இந்த ஆன்மீக பாதையில் வந்துட்டோன்னே மறுபடியும் அவனுக்கு மாற்றம், அதாவது இவங்களுக்கெல்லாம் செய்யணும்னு மனம் தோணுமா? பணிவிடை செய்யணும்னு மனம் தோணுமா? தோணும். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இந்த வழியில் வந்துட்டா அந்த மனம் வந்துடும்.